ஓம் சாந்தி. 29/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 31/12/2005 மதுபன். தாதி உடல்ல பிரம்மா தந்தையும் சிவ தந்தையும் அவதரிச்சு சொன்ன முரளி இது. தன்னுடைய பழைய சம்ஸ்காரங்களை யோக அக்னியில் பஸ்மம் செய்து பிரம்மா பாபாவுக்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையில் நம்பர் 1 ஆகுங்கள். புது வருஷத்துல பழைய சம்ஸ்காரத்தெல்லாம் யோகா அக்னியில பஸ்மம் செஞ்சிருங்கன்றாரு. பாபா நினைச்சு அந்த யோகா அக்னியில பழைய சம்ஸ்காரத்தை அழிச்சுட்டு பிரம்மா பாபா மாதிரி மாறணும். எப்படின்னா தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையில நம்பர் 1 ஆகுங்கள்னு சொல்றாரு. இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள முன்னால் அமர்ந்திருந்தாலும் அல்லது தூரத்தில் இருப்பினும் உள்ளத்தால் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் 3 விஷயங்களுக்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். 3 விஷயம் சொல்றாரு. 1, புதிய வாழ்விற்கான வாழ்த்துக்கள். புது வாழ்க்கை, இப்போ நம்ம லைஃப் மாறி இருக்கல, பிகே லைஃப், புதிய வாழ்விற்கான வாழ்த்துக்கள். 2வது புதிய யுகத்திற்கான வாழ்த்துக்கள். மற்றும் 3வதாக இன்றைய புது வருட தினத்திற்கான வாழ்த்துக்கள் சொல்றாரு. அன்னைக்கு அந்த 31/12/2005 முடிஞ்சு 2006 வந்து அடுத்த வருஷம் பிறக்குது. அதனால புது வருட தினத்திற்கான வாழ்த்துக்கள் சொல்றாரு. நீங்கள் அனைவரும் கூட புதிய வருடத்திற்கான வாழ்த்துக்களை கொடுப்பதற்காகவும் எடுப்பதற்காகவும் வந்துள்ளீர்கள்னு சொல்றாரு. சொல்ல போனால் உண்மையான உள்ளத்தின் குஷியினுடைய வாழ்த்துக்களை பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் எடுக்கவும் செய்றீங்க, கொடுக்கவும் செய்றீங்கன்னு சொல்றாரு. இன்றைய தினம் முக்கியத்துவம் வாய்ந்தது. விடை கொடுப்பதும் நடந்தேறுகிறது. பழையதற்கான விடை கொடுக்கிறோம், மேலும் வரவேற்பதும் புதியதற்கான வரவேற்பும் நடந்தேறுகிறதுன்றாரு. விடை கொடுப்பது மற்றும் வரவேற்பதற்கான சங்கம யுகம் இன்னைக்குன்னு சொல்றாரு. இன்றைய தினம் சங்கமத்திற்கான தினம் என்று சொல்லப்படுகிறது. சங்கமம்னா அந்த புது வருஷம் வருது, பழைய வருஷம் போகுது, அந்த சங்கமத்திற்கான தினம் சொல்றாரு. சங்கமத்தின் மதிப்பு மிகவும் உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அதாவது 2 சேர்றது, அந்த மதிப்பு வந்து மிகவும் உயர்ந்ததுன்றாரு. சங்கம யுகத்தின் மதிப்பின் காரணமாக இன்று இந்த பழைய மற்றும் புதிய வருடத்திற்கான சங்கமத்தை எவ்வளவு ஆரவாரத்துடன் கொண்டாடுறாங்க என்பது உங்களுக்கு தெரியும் சொல்றாரு. சங்கம யுகத்தின் மகிமையின் புகழின் காரணத்தினால் மட்டுமே இந்த பழைய மற்றும் புதிய வருடத்திற்கான சங்கமத்திற்கு மகிமை இருக்கின்றதுன்றார். அதாவது எப்பயுமே உலகத்துல வந்து பழைய வருஷம் போது புது வருஷம் வருதுன்னா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. அது ஏன்னா நம்ம இப்ப சங்கம யுகத்தினுடைய மகிமை தான். அதாவது அந்த கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வருது இல்லையா, அந்த மகிமையின் காரணமா தான் ஒவ்வொரு புது வருஷமும் அப்படி கொண்டாடுறாங்கன்றார். எங்கே 2 நதிகள் சந்திக்கின்றதோ அங்கே சங்கமம், சந்திப்பு ஏற்படுகின்றது, மேலா நடக்குது, அதற்கும் கூட மகிமை இருக்கின்றதுன்னு சொல்றாரு. எங்கே நதி மற்றும் கடலுக்கான சங்கமம் ஏற்படுகின்றதோ அதற்கும் கூட மகிமை இருக்கின்றதுன்றாரு. நதியும் சேரும் போதும் மகிமை இருக்குது, நதியும் கடலும் சேரும் போதும் மகிமை இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றார். ஆனால் அனைத்தையும் விட மிகப்பெரிய மகிமை இந்த சங்கம யுகத்தினுடையதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புருஷோத்தம யுகத்தினுடையதுதான் மிகப்பெரிய மகிமை சொல்றாரு. அப்படிப்பட்ட மகிமைக்குரிய சங்கம யுகத்தில் தாங்கள் பிராமண பாக்கியவான் ஆத்மாக்கள் இப்ப அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அந்த சங்கம யுகத்தினுடைய மகிமை சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு புருஷோத்தம யுகம் நம்மளுது. அந்த மகிமைக்குரிய சங்கம யுகத்துல தான் பிராமண பாக்கியவான் ஆத்மாக்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்றாரு. இந்த போதை இருக்கிறது தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஒருவேளை யாரேனும் உங்களிடம் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட சமயத்தில் காலகட்டத்தில் இருக்கிறீங்க என்று கேட்டால் கலியுகத்தில் இருப்பதாக சொல்வீர்களா அல்லது சத்தியுகத்தில் இருப்பதாக சொல்வீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. நம்மளை வந்து கேட்பாங்க வந்து நீங்க எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்ட்டு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? பெருமிதத்துடன் நீங்க என்ன சொல்வீர்கள்? நாங்கள் இந்த நேரம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம்ட்டு சொல்லுவீங்கன்னு சொல்றாரு. நீங்கள் கலியுக வாசிகள் அல்ல, சங்கமயுக வாசிகள்னு சொல்லி பாபா சொல்றார். மேலும் இந்த சங்கமயுகத்திற்கு ஏன் விசேஷ மகிமை இருக்கின்றது? ஏனெனில் பகவான் மற்றும் குழந்தைகளுக்கான சந்திப்பு இப்ப ஏற்படுகின்றது. அதனால்தான் இந்த சங்கமயுகத்திற்கு மகிமை இருக்குன்னு சொல்றாரு. கொண்டாட்டம் நடைபெறுகின்றது, சந்திப்பு நடைபெறுகின்றதுன்னு சொல்றாரு. இது வேற எந்த யுகத்திலும் நடைபெறுவதில்லை. அதாவது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்தெல்லாம் கடவுள் வர்றதில்ல. இப்பதான் பரமாத்மா ஆத்மாக்களின் சந்திப்பு நடக்குது, அப்பா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பு வேற எந்த யுகத்திலும் நடைபெறுவதில்லை. எனவே அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த சந்திப்பின் கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக எங்கெங்கிருந்தோ வந்துள்ளீர்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு.
என்றாவது கனவுலாவது யோசித்தது உண்டா? அதாவது ஆத்மாவாகி எனக்கு டிராமாவில் இப்படியும் கூட, அதாவது பரமாத்மாவை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றது என்று கனவுல கூட நீங்க நினைச்சது உண்டான்னு கேக்குறாரு. நம்ம நினைச்சு பார்க்கலதான் உண்மையிலே கடவுளை நம்ம சந்திப்போம். கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம். பாபா மீட்ல போயிட்டு பாபா தாதி உடல்ல வராரு, நம்மளை சந்திச்சு பேசுறாரு அப்படின்னும் போது அதை நம்ம கனவுல கூட நம்ம எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. ஆத்மாவிற்கு பரமாத்மாவை சந்திக்கும் பாக்கியம் இருந்தது, மேலும் இருக்கின்றதுன்னு சொல்றாரு. நமக்கு உண்மையாலுமே ஆத்மாவுக்கு பரமாத்மாவை சந்திக்கிற பாக்கியம் இருந்தது, மேலும் இருக்கின்றதுன்றாரு. தந்தையும் ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை பார்த்து இப்ப மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா பாக்கியவான் குழந்தைகளே, ஆஹா தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து உள்ளத்தில் தனக்காக, ஆஹா நான், ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா ஆஹா என்னுடைய பாபா, ஆஹா ஆஹா என்னுடைய பிராமண பரிவாரம், ஆஹா இந்த ஆஹா ஆஹா என்ற பாடலை உள்ளத்தில் தானாகவே பாடிக்கொண்டு இருக்கின்றீர்கள் தானேன்னு சொல்லி கேக்குறாரு. பாபா கேக்குறாரு, ஆஹா பாக்கியவான் குழந்தைகளே, நீங்க உங்களுடைய பாக்கியத்தை பற்றி உள்ளத்துல பாடிட்டு இருக்கிறீங்களா? ஆஹா நான், ஆஹா ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆஹா ஆஹா என்னுடைய பாபா, என்னுடைய பரிவாரம் அப்படின்ட்டு பாடல் ஓடிட்டு இருக்குதா மனசுலன்னு சொல்லி கேக்குறாரு. இன்று இந்த சங்கமத்தின் நேரத்தில், ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பின் நேரத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கு விடை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து விட்டீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லோரும் யோசித்தீர்களா? சதா காலத்திற்காக விடை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் சதா காலத்திற்கு விடை கொடுக்கும் பொழுது சதா காலத்திற்கான வாழ்த்துக்களை கொண்டாட முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை கொடுங்கள். அதாவது உங்களுடைய முகத்தை பார்த்து உங்கள் முன்னால் வரக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவும் கூட வாழ்த்துக்களை பெற்று மகிழ்ச்சி ஆகிவிட வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது நம்ம அந்த மாதிரி விடை கொடுக்கணும். அதாவது இந்த பழைய சம்ஸ்காரம் பழசெல்லாம் எந்தெந்த விஷயம்னு சொல்றாரு, அதெல்லாம் நீங்க விடை கொடுக்கணும். அதை பார்த்து சதா காலத்துக்கு நீங்க வாழ்த்துக்களை கொண்டாட முடியும் சொல்றாரு. அந்த மாதிரி விடை கொடுக்கும் போதுதான் சதா காலத்திற்கு வாழ்த்துக்களை கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட வாழ்த்துக்களை கொடுங்கள். அதாவது உங்களுடைய முகத்தை பார்த்து உங்கள் முன்னால் வரக்கூடிய எந்த ஒரு ஆத்மாவும் கூட வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சி ஆகிடணுன்றார். யார் உள்ளத்தால் வாழ்த்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெறுகின்றார்களோ அவர்கள் சதா காலத்திற்கு எப்படி தென்படுவார்கள்? இப்ப மனசார நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம், ஹாப்பி நியூ இயர் சொல்றோம் இல்லையா? ஹாப்பி நியூ இயர், அவங்களும் நமக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்கன்னா யார் உள்ளத்தால வாழ்த்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை பெறுறாங்களோ அவங்க சதா காலத்துக்கும் எப்படி தெரிவாங்க அப்படின்னா சங்கமயோக பரிஸ்தாவாக தென்படுவார்கள்னு சொல்றாரு. எல்லோரும் இதற்கான புருஷார்த்தத்தை தானே செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பிராமணிலிருந்து ஃபரிஸ்தா, மேலும் ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை. ஏனென்றால் தந்தையிடம் அனைத்து விதமான எண்ணங்களையும், மேலும் இல்லறத்தை பற்றிய எண்ணங்களாக இருப்பினும் கர்மத்தின் சுமையாக இருப்பினும் அவற்றையெல்லாம் கொடுத்து விட்டீர்கள் தானேன்னு சொல்லி கேட்கிறாரு. இப்ப பாபாட்ட எல்லா எண்ணங்களையும் கொடுத்துட்டீங்களா? நம்ம வீட்டை பத்திய கவலை இல்ல கர்மத்தின் சுமை, எனக்கு இவ்வளோ வேலை செய்யணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் பாபா, எல்லாம் சுமையா தெரியுது பாபானா அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்க தானேன்னு கேட்கிறாரு. சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது தங்களிடமே கொஞ்சம் சுமையானது இருந்து விட்டதான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏனெனில் சிறிதளவு சுமை கூட ஃபரிஸ்தாவாக நம்மளை ஆக விடாது. மேலும் எப்போது தந்தை குழந்தைகளின் சுமைகளை பெறுவதற்காக வந்திருக்கிறாரோ அப்போது சுமைகளை கொடுப்பதில் என்ன கஷ்டம் சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஒரு 4-5 பேக் தூக்கிட்டு போறோம், யாராவது ஒருத்தவங்க குடுமா 2 பேக்னு கேட்குறாங்கன்னா நம்ம கொடுக்க மாட்டோமா என்ன? ஏன்னா நம்ம சும்மா குறையுது இல்லையா? இப்ப பாபா ஃபுல்லாவே கேட்குறாரு, சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு. அவர் வந்துடும் போது சுமையை கொடுக்கறதுல என்ன கஷ்டம்னு கேட்குறாரு. வேற ஏதாவது கொடுக்கணும்னா தான் கஷ்டம், சுமையை தானே கேட்குறாரு. கஷ்டமா அல்லது எளிமையான்னு கேட்குறாரு. யார் சுமையை கொடுத்து விட்டேன் என்று புரிந்துள்ளீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் சொல்லி பாபா கேட்குறாரு. அங்க இருக்கிறவங்க குழந்தைகள் கைகளை உயர்த்துறாங்க. கொடுத்து விட்டீர்களா? நன்றாக யோசித்து கைகளை உயர்த்துங்கள்ன்றாரு. சுமைகளை கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாரு. நல்லது, கொடுத்து விட்டீர்கள் என்றால் மிகுந்த நல்வாழ்த்துக்கள் சொல்றார் பாபா. மேலும் யார் கொடுக்கவில்லையோ அவர்கள் சுமையை எதற்காக வைத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்ப சுமையை கொடுக்காம வச்சிட்டு இருக்கீங்களே, எதுக்காக நீங்களே வச்சிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. சுமையின் மீது அன்பு கொண்டுள்ளீர்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த கவலை, இந்த பொறுப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதை நான் தான் பார்த்துக்கணும், நான் தான் செய்யணும், இந்த சுமையெல்லாம் அவங்க தலைமையில வச்சுக்கிட்டு அது மேல அன்பு வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. சுமை நன்றாக இருக்கின்றதா பாருங்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் என்னவென்று சொல்கின்றார். ஓ என்னுடைய கவலையற்ற ராஜா குழந்தைகளேன்னு தான் சொல்றாரு. சுமை என்பது கவலைக்குரியதாக உள்ளது தானேன்னு சொல்றாரு. அதுக்கு சுமைனாலே அது கவலைக்குரியதா இருக்குது. ஆனா பாபா நம்மள சொல்றது என்னவோ கவலையற்ற ராஜா குழந்தைகள்ட்டு. எனவே சுமையை பெறுவதற்காக தந்தையே வந்திருக்கின்றார். ஏனெனில் 63 பிறவிகளாக தந்தை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்.
நம்ம 63 ஜென்மமா நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டோம் கடவுள் நம்மளை பார்க்கறதே இல்லை, பக்தி பக்தி செஞ்சு செஞ்சு அலைஞ்சோம், கடவுளை பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு 63 ஜென்மமா. சுமையை தூக்கி தூக்கி குழந்தைகள் மிகவும் பாரம் நிறைந்தவர்களாக ஆகிட்டீங்க. எனவே தந்தை இப்போது அன்பாக சொல்லி கொண்டு இருக்கின்றார், சுமையை கொடுத்து விடுங்கள் என்று நம்மகிட்ட அன்பா சொல்றாரு பாபா. பிறகும் கூட ஏன் வைத்து கொண்டு இருக்கின்றீர்கள்னு கேக்குறாரு. கடவுளே கேக்குறாரு குடு குழந்தைன்ட்டு, திரும்ப எதுக்கு நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாரு. என்ன சுமை நன்றாக இருக்கின்றதா, என்ன உங்களுக்கு சுமைய வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்குதான்னு கேக்குறாரு. அனைத்தையும் விட சூட்சமமான சுமை பழைய சம்ஸ்காரத்தினுடைய சுமைதான்றாரு. இதை விடமாட்டேன், கோபம் காமம் பற்று ஆசை அகங்காரம் நான் விடமாட்டான்னு வச்சு நிக்கிறீங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் இந்த வருடத்திற்கான சார்ட்டை வருடம் முடிவடைந்து கொண்டிருப்பதனால் பார்த்தாராம். சார்ட் வைக்க சொல்லிட்டே இருந்தார்ல, அதனால அந்த வருஷத்துக்கான சார்ட்டை பார்த்தாராம். நீங்கள் ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய வருடத்திற்கான சார்ட்டை சோதனை செய்து பார்த்தீங்களா? நீங்க நான் பார்க்கறத விடுங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. பாப்தாதா பார்த்தார். அநேக குழந்தைகளுக்கு இந்த பழைய உலகின் மீதுள்ள ஈர்ப்பு குறைஞ்சிருச்சு, பழைய சம்பந்தங்களின் உறவுகளின் மீதுள்ள ஈர்ப்பும் கூட குறைந்துள்ளதுன்றாரு. ஆனால் பழைய சம்ஸ்காரங்களின் சுமையானது அநேகரிடம் அப்படியே இருக்கின்றதுன்றாரு. பழைய உலகம் பிடிக்கல, பழைய உறவினர்கள் பிடிக்கல, எதுவும் பிடிக்கல, ஆனா அந்த பழைய சம்ஸ்காரம் மட்டும் போக மாட்டுது. கோவப்படுறது, கவலைப்படுறது, பயப்படுறது, அந்த ஆத்மாவினோட அந்த சுமையான ஆத்மாவினுடைய அந்த சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, அந்த ராவணனுடைய சம்ஸ்காரம் போகவே மாட்டுது. அது எல்லார்ட்டையும் அப்படியே இருக்குது. ஏதேனும் ஒரு ரூபத்தில், அதாவது மனதில் அசுத்த எண்ணங்கள் இல்லை என்றாலும் வீணான எண்ணங்களுடைய சம்ஸ்காரம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் இப்போது தென்படுகிறதுன்றது. அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை, ஆனால் வேஸ்ட் தாட்ஸ், அதாவது எதிர்காலத்தை குறித்து இல்லை முடிஞ்சு போனதை குறித்து இல்லை எதையாவது தேவையில்லாத தாட்ஸ் சம்ஸ்காரம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதிகமாக இல்லை, கொஞ்சம் பர்சன்டேஜ் இப்போது தென்படுகிறதுன்றாரு. வார்த்தையிலும் தென்படுகிறது. வார்த்தையில அப்படிதான் வேஸ்டா ஏதாவது பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. சம்பந்தம் தொடர்பிலும் கூட ஏதேனும் சம்ஸ்காரம் இப்போதும் கூட தென்படுகிறதுன்றாரு. அதாவது அந்த சரியா அந்த சரளமா இல்ல, சம்பந்தம் தொடர்புல கூட இப்ப கூட ஏதாவது ஒரு சம்ஸ்காரம் தென்படுதுன்றாரு. பாக்குறாரு மாற்றம் ஏற்படுதான்ட்டு. எனவே இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் வார்த்தைகளின் கூடவே சைகையும் கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு, அதாவது நீங்கள் வைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சரியான நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும், அதன் கூடவே கடைசி நேரத்தில் ஏமாற்றம் அடைவதற்கான கருவியாகவும் அது இருக்கும். எனவே இன்று சம்ஸ்காரத்தை சம்ஹாரம் தகனம் செய்யுங்கள், பழைய சம்ஸ்காரத்தை எரிச்சிருங்கன்றாரு. ஒவ்வொருவரும் தன்னுடைய சம்ஸ்காரத்தை தெரிந்தும் வைத்துள்ளீர்கள். இப்ப நமக்கே தெரியும் நம்ம கிட்ட என்ன பலகீனம் கேட்டா நமக்கே தெரியும், நம்மளே சொல்றோம். அது நமக்கு பிடிக்கல வேற, நம்ம கோவப்படுறது, நம்ம பற்று வச்சிருக்கிறது, கவலைப்படுறது, பயப்படுறது, அழறது, ஏதாவது பிரச்சனைனா டென்ஷன் ஆகிறது, இதெல்லாம் பழைய சம்ஸ்காரம் இருக்குது நமக்கு. அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதை விடவும் விரும்புறீங்கன்றாரு. தொந்தரவாகவும் அது இருக்குது அந்த பழைய சம்ஸ்காரம். ஆனால் சதா காலத்திற்கு மாற்றத்தை கொண்டு வருவதில் தீவிர புருஷார்த்தியாக நீங்க ஆகவில்லைன்னு சொல்றாரு. அது தொந்தரவா இருக்குது தெரியுது, அதை விடணும்னு நினைக்கிறோம். ஆனா நீங்க தீவிர புருஷார்த்தம், அதாவது பாபாவை அப்படி நினைக்கணும். பாபாவை அது சொல்றாருல, 4 மணி நேரமாவது குறைந்தது நினைங்க, சார்ட் வைங்க, எப்படி மாயா திருடுதுன்னு பாருங்கன்றாரு. மாயா தான் திருடிட்டு இருக்குது, பாபா நினைக்கிறதே இல்லை, டைம் வேஸ்டா போகுது. அந்த சதா காலத்துக்கான மாற்றத்தை கொண்டு வரதுல தீவிர புருஷார்த்தியா நீங்க ஆகலன்றாரு. புருஷார்த்தம் செய்றீங்க, ஆனால் தீவிர புருஷார்த்தியாக ஆகல. ஏதோ அமிர்த வேலை பண்றோம், முரளி படிக்கிறோம், அப்ப பாபா நினைக்கிறோம். ஆனா அந்த 4 மணி நேரம் நினைக்கிறோமா, அதிக நேரம் கர்மயோகியா இருக்கிறோமா, அப்புறம் எப்படி நம்ம தர்பார் வைக்கணும், சார்ட் வைக்கணும், எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோம் பாபா நினைக்கிறதுல, அந்த ஜுவாலாமிகி யோகா மாதிரி பண்ணணும். அப்பதான் அந்த சம்ஸ்காரம்லாம் அழியும் இல்லையா, அந்த மாதிரி இன்னும் தீவிர புருஷார்த்தியா ஆகலன்றாரு. எரிமலை யோகம் மாதிரி பண்ணணும், நானும் மட்டும் பாபா தான், வேற யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி எரிமலை யோகம் பண்ணணும். அப்பதான் அந்த பழைய சம்ஸ்காரம் அழியும். காரணம் என்னன்னா, ஏன் தீவிர புருஷார்த்தம் என்பது ஏற்படாமல் உள்ளது, காரணம் இதுதான்றாரு. எப்படி ராவணனை கொன்றார்கள் இல்லையா, கொன்றதோடு நில்லாமல் கூடவே எரிக்கவும் செஞ்சாங்க. ராவணனை கொலை பண்றாங்க, ஆனா எரிச்சிடுறாங்க, அந்த பொம்மையை ஃபுல்லாவே எரிச்சிடுறாங்க. அதே போல கொல்வதற்கு பழைய சம்ஸ்காரத்தை கொல்வதற்கு புருஷார்த்தம் செய்றீங்க. சற்று நேரத்திற்கு அதுவும் மயக்க நிலையை அடையுது பழைய சம்ஸ்காரம். பாபா நினைக்கிறோம் சரி பழைய சம்ஸ்காரம் போயிடுது, எதுவும் வர்ற மாதிரி தெரியல, ஆனால் நீங்கள் எரிப்பதில்லை. அந்த பழைய சம்ஸ்காரத்தை கொலைதான் பண்ணிட்டீங்க, ஆனா இன்னும் எரிக்கலன்றாரு. எரிச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லா அழிஞ்சு போயிடும். எனவே மயக்க நிலையில இருந்து அவ்வப்போது அது எழுந்து வந்து விடுது, திரும்ப பழையபடி
அந்த சம்ஸ்காரம் நமக்கு வந்துருது. அது நம்ம காணாம போன மாதிரி தான் இருக்கு. திடீர்னு பார்த்தா திரும்ப நம்ம நம்ம மாறிட்டோம், நம்ம நல்லா தான் இருக்கணும்னு நினைச்சா திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து கிளம்புது. ஏன்னா அது சாகல, அது கொலை தான் பண்ணிருக்கீங்க, நீங்க எரிக்கலன்றாரு. எனவே பழைய சம்ஸ்காரத்தை சம்ஹாரம் தகனம் செய்வதற்காக இந்த புதிய வருடத்தில் யோக அக்னி மூலமாக எரிப்பதற்கான திட சங்கல்பத்தில் இப்ப கவனம் வைங்கன்னு சொல்றாரு. இந்த புதிய வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றீர்கள் தானே. சேவைக்கான விஷயம் என்பது தனி. முதலில் சுயத்திற்கான விஷயம். யோகா செய்விக்கிறீங்க. பாப்தாதா குழந்தைகள் யோகத்தின் பயிற்சி செய்வதை பார்க்கிறாரு. பாபா சேவை செய்யறது தனி. ஆனா முதல்ல சுயத்திற்கான விஷயத்த பாருங்கன்றாரு. அதுல மற்றவங்களை யோகா பண்ண வைக்கிறீங்க. யோகா பயிற்சி செய்வதை கூட பாபா மேல இருந்து பாக்குறாரு. அமிர்த வேலை கூட மிகுந்த புருஷார்த்தம் செய்றீங்க. ஆனால் யோகாவை தபஸ்யாவாக தவத்தின் ரூபத்தில் நீங்க செய்வதில்லைன்றாரு. நிச்சயமாக அன்போடு நினைவு செய்றீங்க தான் பாபாவை. ஆன்மீக உரையாடலும் கூட நிறைய பேர் நிறைய செய்றீங்க. சக்தியை பெறுவதற்கான பயிற்சியும் கூட செய்றீங்க. ஆனால் நினைவை இந்த அளவுக்கு சக்திசாலியாக ஆக்கவில்லை. அதாவது எந்தெந்த எண்ணங்களுக்கு விடை கொடுக்கின்றீர்களோ அது விடை பெற்று போய்விட்டது என்ற அளவுக்கு நீங்க சக்திசாலியா யோகா பண்ணலன்றாரு. இனிமே இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னு எதெல்லாம் நீங்க விடை கொடுக்குறீங்களோ அந்த அந்த அளவுக்கு அது போயிடுச்சு, அவ்வளவுதான், இதுமேல எனக்கு அது வராதுன்ற மாதிரி நீங்க சக்திசாலியா யோகா பண்ணலன்றாரு. நினைவை நினைவு அக்னி யோகா அக்னி ரூபத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லை. எனவே நினைவை சக்திசாலியாக பாக்குங்கள் சொல்றாரு. சம்ஸ்காரத்தை தகனம் செய்வதற்கு யோகாவை சக்திசாலியா ஆக்குங்க. முக்கியமாக ஒருநிலைப்பாட்டின் சக்தி அவசியமானதாக இருக்கின்றதுன்றாரு. ஒருநிலைப்பாடு இல்ல. பாபாவை நினைக்கணும், பரந்தாமத்துக்கு போகணும்னா புத்தி பரந்தாமத்துல இருக்கணும். அதுக்கு ஒருநிலைப்பாட்டின் சக்தி தேவை. அது அவசியமா இருக்குது. எந்த சுரூபத்தில் ஒருநிலைப்பட்டு இருக்க விரும்புறீங்களோ, எவ்வளவு நேரம் ஒருநிலைப்பட்டு இருக்க விரும்புறீங்களோ அதற்கான ஒருநிலைப்பாட்டின் சங்கல்பத்தை செய்து மேலும் தகனம் பழைய சம்ஸ்காரத்தை தகனம் செய்வதையே யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றதுன்றார். இப்ப எந்த இடத்துல நான் இருக்கணும், இப்ப பறந்தாமனா பறந்தாமோ அங்க ரொம்ப நேரம் இருக்கணும்னா ரொம்ப நேரம் இருக்கணும். இப்ப 4 மணிக்கு நம்ம யோகா பண்றோம்னா 4 to 4:45, 4 to 4 மணிக்கு புத்தி போகுதுன்னா 4:10 இறங்கிடுது கீழே. பரந்தாமத்துல இருந்து கீழே இறங்கிடுது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்க மாட்டேதுன்னா அந்த ஒருநிலைப்பாட்டின் சக்தி நமக்கு இல்லை. அதான் சொல்றாரு, எவ்வளோ நேரம் நீங்க ஒருநிலைப்பட்டு இருக்க விரும்புறீங்களோ அதற்கான ஒருநிலைப்பாட்டின் சங்கல்பத்தை ஏற்படுத்தணும். எண்ணம் வச்சு நீங்க மேலும் அந்த பழைய சம்ஸ்காரத்தை அழிக்கணும்ன்றாரு. அப்படி பாபாவை நினைவு செய்யும் போது தான் அந்த பழைய சம்ஸ்காரம் அழிஞ்சு பூவோட சேர்ந்த நாரும் மணக்கிற மாதிரி பாபா மாதிரி நம்மளால ஆக முடியும். அந்த அளவுக்கு யோகா அக்னி கிளம்பணுன்றாரு. அந்த பழைய சம்ஸ்காரம் அழியணும். நான் யாரு, நான் ஆத்துமா, நான் இந்த பழைய சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எனக்கு கிடையாது. நான் எப்படி ஆதியில இருந்தனோ அனாதியில இருந்தனோ அதுதான் நானுன்ற மாதிரி அந்த யோகா அக்னி அழிச்சிடணுன்றாரு. பெயர் அடையாளம் முதற்கொண்டு அழிந்து போக வேண்டும்ன்றாரு. கொன்றாலும் கூட சடலம் என்பது இருந்துவிடும் அல்லவா. தகனம் செய்த பிறகுதான் பெயர் அடையாளமே அழிந்து போகின்றதுன்றாரு. கொலை பண்ணா கூட அந்த உடம்பு அப்படியேதான் இருக்கும். அந்த உடம்பை எரிச்சாதான் அதோட பேரடையாளமே போயிடும். எனவே இந்த புதிய வருஷத்தில் நினைவை சக்திசாலியான நிலைக்கு கொண்டு வாருங்க. அந்த மாதிரி இப்ப சம்ஸ்காரத்தை அழிச்சிருங்க. அந்த கொலை பண்றேன்னு அதாவது கொன்னுட்டேன் அதோட வராது அந்த சம்ஸ்காரம்னு சொல்லாதீங்க, அதை எரிச்சிருங்கன்றார். எனவே இந்த புதிய வருடத்தில் நினைவை சக்திசாலியான நிலைக்கு இப்ப கொண்டு வாருங்கள். எந்த சுரூபத்தில் நீங்கள் இருக்க விரும்பினாலும் மாஸ்டர் சர்வ சக்திவானாகிய நீங்கள் கட்டளையிட்டு சமாப்தம் செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய கட்டளையை ஏற்கவில்லை என்பது இருக்கவே முடியாதுன்றார். நீங்க இப்போ பரிஸ்தாவா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க உங்களால ரொம்ப நேரம் அங்கதான் இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் யாரு, நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் இல்லையா. நீங்க கட்டளையிட்டு சமாப்தம் செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய கட்டளையை ஏற்கல அப்படின்னா அது அந்த மாதிரி கிடையவே கிடையாதுன்றாரு. நீங்க சொல்லிய ஒரு காரியம் நடக்கலைன்னா அந்த மாதிரி இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கெல்லாம் யாருன்னா மாஸ்டர் சர்வ சக்திவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களால நீங்க எங்க இருக்கணும்னாலும் முடியணும்னாலும் இருக்க முடியணும்ன்றாரு. ஏனென்றால் எஜமானர் அல்லவா, மாஸ்டர் என்று சொல்லப்படுகின்றது அல்லவா. மாஸ்டர் கட்டளையிட்டு சக்தி ஆஜராகவில்லையெனில் அவர்கள் மாஸ்டர் என்று சொல்லப்படுவார்களான்னு சொல்லி கேட்கிறார். இப்போ ஒரு சக்தியை கூப்பிடுறீங்க, பொறுமை சக்திய, நீங்க கூப்பிட்டு அது வரலன்னா அப்ப நம்ம மாஸ்டர் சர்வசக்திவானே கிடையாது இல்லையா. அப்ப சர்வ சக்திகளும் நான் மாஸ்டர்னா அது எனக்கு அடிமை. சர்வ சக்தியிலையும் நான் கூப்பிட்டா வரணும். பகுத்தறியும் சக்திக்கு கூப்பிடுறேன்னா வரணும். எனக்கு பகுத்தறிய தெரியல,
நான் தெரியலன்னு சொல்லவே கூடாது. ஆத்மா உணர்வுல இருந்துட்டு ஆத்மாவுக்கு பகுத்தறியும் சக்தி இல்லைன்னா அது இல்லவே இல்லைன்றார். பகுத்தறியக்கூடிய சக்தி ஆட்டோமேட்டிக்கா ஆத்ம உணர்வுல இருக்கும்போது வந்துடும். எனக்கு சரியா நான் ஏமாந்துட்டேன், அவங்க நல்லவங்கன்னு நினைச்சு ஏமாந்துட்டேன், பழகும் போது தெரியல, இப்பதான் தெரியுது, பகுத்தறியும் சக்தி இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு இயற்கையா அந்த சக்திலாம் இருக்கு. மாஸ்டர் சர்வசக்திவான்னா பகுத்தறியும் சக்தி இயல்பாவே இருக்கும். அதனால மாஸ்டர்ன்னு இருக்கிறவங்க சக்தியை கூப்பிட்டு வரலான்னு இருக்கவே முடியாதுன்றார். எனவே பாப்தாதா பார்த்தார், அதாவது ஏதேனும் பழைய சம்ஸ்காரங்கள் அம்ச அளவிலாது இப்போதும் கூட இருக்கின்றது, மேலும் அந்த அம்சம் இடையிடையில் வம்சத்திற்கு பிறப்பு கொடுத்து விடுகின்றதுன்றாரு. இப்ப கூட கொஞ்சம் கொஞ்சம் பழைய சம்சாரம் அம்ச அளவுல இருக்குது, கோபத்தின் அம்சம் இருக்குது. அதாவது கோபம் இல்லை, ஆனா சிடுசிடுப்பு இருக்குது. சிடுசிடுப்பு, படபடப்பு, அந்த கோபம் பெரிய கோபம்லாம் இல்லை, ஆனா சின்னதா ஒரு கோபம், சின்னதா சீ அப்படின்றது, அப்படி இது கூட தெரியாது அப்படின்னு ஒரு அதட்டெல்லாம் பேசுறது, அது மாதிரி சிடுசிடுப்பா, இதெல்லாம் வந்து கோபத்தினுடைய அம்சம் அம்ச அளவுல இருக்குது. மேலும் அந்த அம்சம் வந்து இடையிடையில வம்சத்திற்கு பிறப்பு கொடுத்துருது. அப்புறம் பழையபடி திரும்ப கோவப்படுற சம்ஸ்காரம் வந்துடுது. செயல் வரை அது தன் காரியத்தை செய்து விடுகின்றது. அப்புறம் அது செயல் வரை வந்துடுது. ஃபர்ஸ்ட் மனசுலதான் வருது, இவங்கள நல்லா திட்டலாமா அப்படின்னு தோணுது மனசுல. என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க 4 வார்த்தை கேட்காம விடக்கூடாது அப்படின்ட்டு மனசுக்குள்ள தோணுது. அதுக்கப்புறம் வாயிலையும் வந்துருது, செயல் வரை அது வந்துருது. ஏன்னா வந்து அம்சம் வம்சத்தை உருவாக்கிடுது. அது எண்ணத்துல வந்தாலே வாயில வந்துருன்றாரு. அப்புறம் யுத்தம் செய்ய நேரிடுகின்றது. நேரத்தின் அனுசாரம் குழந்தைகளின் யுத்த சுரூபத்தை பார்ப்பதில் பாப்தாதாவுக்கு மகிழ்ச்சி இல்லை. இப்ப டைம் வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது, முடிகிற கட்டம் வந்துருச்சு. அதாவது சங்கமயுகம் முடியும் போது சத்தியுகம் வரப்போகுது. பாபா இப்ப நம்ம வந்து போராடுறது பாபாவுக்கு பிடிக்கல. அந்த கோபத்தை விடணும், காமத்தை விடணும், பற்ற விடணும், ஆசையை விடணும், அகங்காரத்தை விடணும். நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் மாறணும், எப்ப நான் தேவதை ஆகிறதுன்ட்டு நம்ம போராட்டம் பண்றோம்ல. இந்த 5 விகாரத்தோட அந்த சொரூபத்தை பாபாவுக்கு பார்க்க மகிழ்ச்சி இல்லைன்றாரு. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையும் எஜமான ரூபத்துல பார்க்க விரும்புறார். அவர் எப்படி பார்க்க விரும்புறாருன்னா 5 விகாரத்தையும் அடக்கி ஆளக்கூடிய, அடிமையா ஆக்கக்கூடிய ஒரு எஜமானனை பார்க்க விரும்புறார். ஆத்மா ரூபத்துல இருக்கிற குழந்தைகளை பார்க்க விரும்புறார். கட்டளை இட்டால் வந்தேன் ஐயா என்று இருத்தல் வேண்டும். சக்திகளை கூப்பிட்ட உடனே வந்துடணும். நம்மளாம் மாஸ்டர் சர்வ சக்திவான், சக்தியை கூப்பிட்ட உடனே வந்துடணுன்றார். எனவே இந்த வருடத்தில் தனக்காக என்ன செய்ய வேண்டும் என கேட்டீர்கள் தானே. சக்திசாலியாக கவலையற்ற ராஜாவாக ஆக வேண்டும். ஏனெனில் எல்லோரின் லட்சியம் இதுவேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன ஆகணும், பிரம்மா பாபா மாதிரி சக்திசாலியாக கவலையற்ற ராஜாவாக ஆகணும். மாயா டெஸ்ட் பேப்பரை கொண்டு வந்தான், ஆனா நம்ம அதுக்காக கவலையப்படக்கூடாது. கவலையற்ற ராஜாவாக எப்பவும் இருக்கணும். ஏன்னா பாபா தானே செய்பவர். டிராமாவே அவர் கையில தான் இருக்கு. நம்ம ஏன் பயப்படணும், நம்ம கவலையற்ற மகாராஜாவா இருக்கணும்ட்டு ஆசைப்படுறாரு. ஏனெனில் எல்லோரின் லட்சியம் இதுவேன்னு சொல்றாரு. எல்லாருடைய லட்சியம் இதுதான். என்னவாகணும்னா சக்திசாலியாக ஆகணும், கவலையற்ற ராஜாவாக ஆகணும். யாரேனும் உங்களின் லட்சியம் என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீங்க? நாங்கள் உலகத்தின் ராஜ்யத்தை பெறுவோம், ராஜ அதிகாரிகளாக ஆகுவோம் என்று சொல்வீர்கள். தன்னை ராஜயோகி என்று சொல்லிக் கொள்கிறீங்க தானேன்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பிரஜா யோகி இல்லை தானே, நம்மள ராஜா ஆகக்கூடிய யோகி தானே. இப்போ நம்ம எதுக்கு யோகா பண்றோம்? நம்ம ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாகி இந்த கர்மேந்திரியங்களை கட்டுக்குள்ள கொண்டு வந்து மனசு புத்திய கட்டுக்குள்ள கொண்டு வந்தாதான் நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருக்கும்போது தான் விஸ்வராஜ்ய அதிகாரியா மாற போறோம். அப்ப நம்ம ராஜ யோகி தானே, நம்ம பிரஜா ஆகக்கூடிய யோகி கிடையாது இல்லையா அப்படின்றாரு. இந்த முழு சபையில் யாரேனும் பிரஜா யோகி இருக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. யார் ராஜயோகி அல்லது பிரஜா யோகியாக இருக்கிறீங்கன்ட்டு கேட்கிறாரு. ஆசிரியர்கள் யாரேனும் இருக்கிறீங்களா, உங்களுடைய சென்டரில் பிரஜா யோகி இருக்கிறாங்களா சொல்லி கேட்கிறாரு. சொல்லும் போது எல்லோரும் ராஜயோகி என்றுதான் சொல்றீங்க. பிரஜா யோகியா என கேட்டால் யாரும் கை உயர்த்ததில்லை, நன்றாக இருப்பதில்லை தானேன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையே நல்லா இல்லை தானே. பிரஜா யோகி, ராஜயோகி ஆகிறதா நல்லது, கையை உயர்த்துவதில் கூட நல்லா இல்லைன்றாரு. பாபாவிற்கு கூட பெருமையாக இருக்கின்றது. பாப்தாதா பெருமையுடன் சொல்கின்றார். சங்கமேகத்தில் கூட ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்றுதான் சொல்றார். இப்ப நம்ம இந்த அவர் பெருமையா என்ன சொல்றாரு, சங்கமேகத்துல கூட எல்லாரையும் ராஜா குழந்தைன்னா சொல்றாரு, பிரஜா குழந்தைன்னா சொல்றாரு.
எந்த ஒரு தந்தையும் உலகில் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தை என்று அத்தனை பூரிப்புடன் கூற முடியாது. உலகில் இருக்கிற தந்தைகள்லாம் அவங்க எல்லா குழந்தையும் சொல்ல மாட்டாங்கல்ல, ராஜா குழந்தைன்னு பூரிப்போட என்னுடைய எல்லா குழந்தையும் ராஜான்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாப்தாதா சொல்றாரு இல்லையா, என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா குழந்தைன்ட்டு பாப்தாதா சொல்றார். பிரஜா யோகியா என்று கேட்கும்போது கைகளை உயர்த்தவில்லை தானே, அப்படி என்றால் ராஜா தானேன்னு சொல்லி பாபா சொல்றார். ஆனால் சோம்பேறியான ராஜாவாக ஆகிடாதீங்க. அதாவது கட்டளையிடுகின்றீர்கள், ஆனால் சக்திகள் கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப அது சோம்பேறி ராஜாவாயிடுது இல்லையா. சோம்பேறி ராஜாவா ஆயிடாதீங்கன்றாரு. பலகீனமான ராஜாவாக ஆகாதீர்கள்னு சொல்றாரு. பின்னால் அமர்ந்துள்ளவர்கள் யார்? ராஜயோகி என புரிந்துள்ளவர்கள் கைகளை இப்போ உயர்த்துங்க. மேலேயும் அமர்ந்திருக்கிறீங்க, மேல் தளத்திலையும் அங்க அங்க மதுபன்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேல் தளமும் இருக்கும், கீழேயும் இருப்பாங்க. மேல் தளத்தில் அமர்ந்துள்ளவர்கள் கைகள் அசைக்கிறாங்க. இன்று 18,000 சகோதரன் சகோதரிகள் கூடத்தில் அமர்ந்துள்ளார்கள் சொல்றாங்க. பாப்தாதா பார்த்து கொண்டு இருக்கின்றார். மேலே அமர்ந்துள்ளவர்கள் கைகளை தூக்குங்கள்னு சொல்லி கேட்கிறாரு. இது கடைசி முறையில் இவ்வருடத்திற்கான பாப்தாதாவின் கடைசி சந்திப்பில் ஆரம்பமாகும். 3 மாத காலம் புருஷார்த்தத்திற்கு பாப்தாதா தருகின்றார், சரிதானே? இப்போ 3 மாசம் நமக்கு புருஷார்த்தம் தராரு, டைம் தராரு. வீட்டு பாடம் கொடுக்கின்றேன் எனில் இந்த இடையிடையே செய்யப்படும் ஹோம்ஒர்க் கூட கடைசி நேர பேப்பரில் சேமிப்பாகின்றாரு. எனவே 3 மாத காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய சார்ட்டை இப்போ சோதனை செய்யுங்கள். அதாவது நான் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகி எந்த ஒரு கர்மேந்திரியம் அல்லது சக்தியை எப்போது கட்டளையிடுறேனோ, என்ன கட்டளையிடுகின்றேனோ, அப்போது அந்த கட்டளை நடைமுறையில் நிறைவேற்றப்படுகின்றதா அல்லது இல்லையான்ட்டு செக் பண்ணுங்க. எப்பயுமே நான் சொல்ற பேச்சு தான். இந்த கண்ணு காது கை காலு இதெல்லாம் கேக்குதா, அது மாதிரி ஏதாவது ஒரு சக்தியை கூப்பிடுறானா, எப்போ கூப்பிடுறனோ, என்ன எந்த டைம்ல கூப்பிடுறனோ, அப்போ அது கட்டளை வந்து வருதா, சக்தி அந்த சக்தி எனக்கு வருதா. இப்போ பொறுமை சக்தி நான் கூப்பிடுறேன். இப்போ யாரோ என்னை வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க, நான் வந்து ஆத்மா வந்து நான் கட்டளையிடுறேன், பொறுமை சக்தியே வா அப்படின்ட்டு. அது வந்து நான் அவங்க திட்டுறாங்க, என்னால பொறுக்க முடியல, நானும் 2 வார்த்தை பேசி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொறுமை சக்தி வருது. ஐயோ பொருந்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் பொறுமையா இருந்திருப்பேன், அவங்களையும் திட்டியிருக்க மாட்டேன், திரும்ப திட்டியிருக்க மாட்டேன். அவங்க திட்டுறாங்க, நான் திரும்ப திட்டிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்க தப்பு பண்ணாங்க, நானும் மேல மேல தப்பு பண்ணிட்டேன் இல்லையா. அப்ப அந்த சக்தியை கூப்பிட்டேன், அது வரல. அப்ப அதான் கேக்குறாரு, நடைமுறையில நீங்க கட்டளையிட்டதும் அது நிறைவேற்றப்படுகின்றதா அல்லது இல்லையான்னு சொல்லி பாருங்க, செக் பண்ணுங்கன்றாரு. இப்ப 3 மாசம் டைம் கொடுக்குறாரு. இந்த மாதிரி செக் பண்ணுங்க, செய்ய முடியுமா? முதல் வரிசையில் அமர்ந்துள்ளவர்கள் செய்ய முடியுமா? கைகளை உயர்த்துங்கள் சொல்றாரு. நல்லது. 3 மாத காலம் எந்த ஒரு பழைய சம்ஸ்காரமும் இப்ப நமக்கு யுத்தம் செய்யக்கூடாது. சோம்பேறித்தனம் வேண்டாம், ராயலான சோம்பேறித்தனத்தை கொண்டு வராதீங்க சொல்றாரு. அதாவது சொல்லுவோம்ல, நடந்துரும் பாபா, மாறிடுவோம் பாபா, இப்படிலாம் சொல்றோம், அதெல்லாம் ராயலான சோம்பேறித்தனம்ன்றாரு. பாப்தாதாவிடம் இனிமேலும் இனிமையான உரையாடல் சொல்கின்றார்கள். பாபா, நீங்க கவலைப்படாதீங்க, நடந்து விடும், நாங்க மாறிடுவோம், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க தேவதைய சம்ஸ்காரத்தை கொண்டு வந்துரும், கவலைப்படாதீங்க. இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா, இனிமையான உரையாடல் பாபாட்ட பேசுவோம். பாப்தாதா என்ன செய்வார்? குழந்தைகள் சொல்வதை கேட்டு 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 புன்சிரிக்கின்றார் பாபா. ஆனால் இந்த 3 மாத காலம் அவ்வாறு செய்வீர்களே என்றால் பாப்தாதா ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்றாரு. சும்மா நான் செஞ்சிருவோன்னு சொல்லாதீங்கன்றாரு. ஒப்புக்கொள்கின்றீர்கள், சம்மதம் எனில் கைகளை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. மனதார கைகளை உயர்த்துங்கள், சபையின் காரணமாக கைகளை உயர்த்தாதீர்கள். எல்லாரும் இருக்கிறாங்களேன்ட்டு கையை உயர்த்தாதீங்க, மனசார சொல்லுங்க. சரி பாபா, 3 மாசம் நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம், எங்க கர்மேந்திரம் எங்க கட்டளையே ஏற்குதா, சக்தி எல்லாம் கட்டளையிட்டோடனே வருதான்ட்டு நாங்க செக் பண்ணி சார்ட் வைக்கிறோம்னு சொல்லி 3 மாசம் நாங்க செய்யறோன்ட்டு மனசார கையை உயர்த்துங்கன்னு சொல்றாரு. செய்துதான் ஆக வேண்டும். எவ்வளவு சகித்து கொள்ள நேரிட்டாலும், எதையேனும் விட வேண்டிய நிலை ஏற்பட்டாலும், என்னவாயினும் பரவாயில்லை, செய்துதான் ஆக வேண்டும்ன்றாரு. பக்காவா, உறுதியாக இருக்கிறீர்களா? பக்கான்னு கேக்குறாரு. டீச்சர் செய்வீர்களான்னு சொல்லி கேக்குறாரு. நல்லது. இந்த கிரீடம் அணிந்துள்ள குழந்தைகள் என்ன செய்வார்கள்? சின்ன குழந்தைகள் கிரீடம் அணிந்தவாறு முன்னால் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த குழந்தைகளை பாபா கேட்கிறாரு, கிரீடம் என்னவோ நன்றாக அணிந்துள்ளீர்கள், செய்துதான் ஆக வேண்டும் ஹோம்ஒர்க்கு. நல்லதுன்னு சொல்றாரு. பாருங்கள், குழந்தைகள் கைகளை உயர்த்துகின்றார்கள். ஒருவேளை நீங்கள் செய்யவில்லை என்றால் என்ன செய்வது? அதையும் நீங்களே சொல்லிவிடுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம இந்த ஹோம்ஒர்க் செய்யலைன்னா, பாபா ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, டீச்சர் வந்து நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு, செய்யலைன்னா என்ன செய்யறது உங்களை, அதையும் நீங்களே சொல்லிடுங்கன்றால. பிறகு பாப்தாதாவின் ஒரு சீசனில் மதுபன் சந்திப்பில் வரவிடப் போவது இல்லை. ஏனெனில் பாப்தாதா பார்த்து கொண்டு
இருக்கின்றார். நேரம் உங்களுக்காக அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல, நீங்கள் ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள்னு சொல்றாரு. டைம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது, அது அழைப்பு விடுது. எஜமானர்களே ரெடி ஆகுங்க, சொர்க்கம் வர்றதுக்கு டைம் வந்து காத்துட்டு இருக்குது. நீங்க நேரத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம்ல, நம்ம தான் நேரத்தையே வரவழைக்கிறோம். நீங்கள் இப்ப ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள்ன்றாரு. நேரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறதுன்றாரு. இயற்கை கூட சதோப்பிரதானமாக இயற்கை கூட உங்களுக்காக அழைப்புடுத்து கொண்டு இருக்கின்றதுன்றாரு. அதாவது சத்தியுகத்தினுடைய இயற்கை, சதோப்பிரதானமான இயற்கை, வாங்க தேவதைகளே வாங்க அப்படின்ட்டு நமக்காக அழைப்பு எடுத்துட்டு இருக்குது. எனவே 3 மாதத்தில் தன்னுடைய சக்திசாலியான நிலையிலிருந்து மீதமுள்ள சம்ஸ்காரத்தை இப்ப மாற்றம் செய்யுங்கன்றாரு. ஒருவேளை 3 மாத காலம் கவனம் வைப்பீர்கள் என்றால் அதன் பின்பும் கூட கவனம் வைப்பது பழக்கமாக ஆகிறோம். ஒரு 3 மாசம் நம்ம இதே மாதிரியே பயிற்சி பண்ணி கர்மேந்திரியங்களை செக் பண்றோம், சக்தி வருதான்னு செக் பண்றோம். அப்படியே அமைதியா ஆத்ம உணர்வுல வந்துட்டோம்னா அதுவே நமக்கு பழக்கமாயிடும்ன்றாரு. ஒரு முறை மாற்றம் செய்வதற்கான விதி சூத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அது மிகவும் காரியத்தில் பயன்படக்கூடியதாக இருக்கும்ன்றாரு. நேரத்திற்காக நீங்க காத்து கொண்டு இருக்காதீங்க, விநாசம் வரட்டும் நான் மாறிக்கிறேன் அப்படிலாம் டைமுக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. எப்போது விநாசம் ஏற்படும் என ஆன்மீக உரையாடலில் அனைவரும் கேட்குறீங்க. காலங்கத்தால ஏஞ்சி அமிர்த வேலையில பாபாட்ட உரையாடல் பண்றேன்ட்டு எப்ப பாபா விநாசம் வரும்ன்ட்டு கேக்குறாமா, எல்லாரும் கேக்குறாங்கன்றாரு. வெளிப்படையாக சொல்வதில்லை, ஆனால் தங்களுக்குள்ளேயே பேசிக்கொள்கின்றீர்கள். அதாவது எப்போது விநாசம் ஆகும் என தெரியவில்லையேன்ட்டு பேசிக்கிறோம். பாபாட்ட கேட்கல, இருந்தாலும் நமக்குள்ளார நம்ம பேசிக்கிறோமா, எப்ப விநாசம் வரும்னு தெரியலையேன்ட்டு பேசிக்கிறோம். 2 வருடங்களில் ஆகுமா, அதாவது இப்ப நம்ம 2025, இப்ப 2 வருஷத்துல அப்பயே பேசியிருக்கிறாங்க போல 2005 2 வருடங்களில் ஆகுமா, 10 வருடங்களில் ஆகுமான்ட்டு பேசிக்கிறாங்க. எவ்வளவு வருடங்கள் ஆகும், நீங்கள் ஏன் நேரத்திற்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறீங்கன்ட்டு பாபா கேக்குறாரு. எப்ப விநாசம் வரும்னு நீங்க ஏன் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்றாரு. நேரம் உங்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டு இருக்கிறது, டைம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது, நீங்க அதுக்காக காத்துட்டு இருக்க கூடாதுன்றாரு. தந்தையிடம் கேக்குறாங்க, தேதியை சொல்லுங்க, கொஞ்ச வருடத்தையனும் சொல்லுங்கள். 10 வருடங்கள் ஆகுமா இல்ல 20 வருஷங்கள் ஆகுமா, எத்தனை வருடங்கள் ஆகும்ட்டு பாபாட்ட கேக்குறாங்க. தேதி கேக்குறாங்க, எப்ப விநாசம் ஆகும்ட்டு. பாப்தாதா குழந்தைகளிடம் கேள்வி கேட்கின்றார். அதாவது நீங்கள் அனைவரும் தந்தைக்கு சமமாக ஆகிட்டீங்களா? பாபா கேக்குறாரு, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? விநாசம் ஆகணும்னு கேக்குறீங்களே, நீங்க ஃபர்ஸ்ட் பாப் சமான் ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாரும் பாப் சமான் ஆனா தானே திரை சிலைய திறக்கணும், அப்பதான் வந்து காட்சி கிடைக்கும். காட்சிகள் கிடைச்ச பிறகு விநாசம் முடிஞ்சிடும். விநாசம் வரணும்ன்றீங்களா, நீங்க ரெடி ஆயிட்டீங்களான்னு கேக்குறாரு. பாப் சமான் ஆயிட்டீங்களான்னு கேக்குறாரு. திரைச்சிலையை திறக்க வேண்டுமெனில் திறந்து விடலாம், ஆனால் திறந்த பிறகு சிலர் தலைவாரி கொண்டு இருக்கிறாங்க, சிலர் முகத்துக்கு கிரீம் போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் எனில் என்ன செய்வதுன்றார் பாபா. இப்ப ஸ்கிரீனை ஓபன் பண்ணணும்னா ஓபன் பண்ணிடுவார் பாபா. ஆனா ஓபன் பண்ணும்போது அப்பதான் நீங்க அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் சக்திகளின் அலங்காரம், குணங்களின் அலங்காரம், இன்னும் முழுசா தேவதையா மாறல. அப்பதான் அரைகுறையா தலை பின்னிட்டு இருக்கிறீங்க, முகத்துக்கு கிரீம் போட்டுட்டு இருக்கிறீங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறாரு. அதனால ரெடி ஆயிட்டு சொல்லுங்க, அப்ப வந்து ஓபன் பண்ணிக்கலான்றாரு. ஒருவேளை நீங்கள் எவர் ரெடி, எப்போதும் தயார் என்றால் திரைச்சிலையை திறப்பதில் பாப்தாதாவிற்கு என்ன நேரம் ஆகிவிட போகின்றதுன்றாரு. இப்ப நீங்க சொல்லுங்க, நாங்க எப்பவுமே ரெடி பாபா, இப்பவே நீங்க சொன்னா கூட விநாசத்துக்கு ரெடின்னு சொல்லுங்க, நான் இப்பயே கூட ஓபன் பண்ணிடுறேன்றாரு. எனக்கு ஓபன் பண்ண எவ்வளவு டைம் ஆக போகுது, நீங்க ஏன் கேக்குறீங்கன்றாரு. முதலில் எவர் ரெடியாக ஆகுங்கள் நம்ம கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி ஆகுங்க. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, நடந்துவிடும் என்று சொல்லி நீண்ட காலமாக தந்தையை குஷிப்படுத்தினீர்கள். இப்படியே பேசி பேசி பாபாவை மட்டும் சந்தோஷப்படுத்திட்டீங்கன்றாரு. இப்போது அவ்வாறு செய்யாதீர்கள், நடந்தே ஆக வேண்டும், செய்தே ஆக வேண்டும்ட்டு சொல்லுங்க. பாப் சமான் ஆகியே தீர வேண்டும். ஆக வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் கைகளை உயர்த்திடுவீங்க. அதாவது பாப் சமான் ஆகணும் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கையை உயர்த்திடுவீங்க. உயர்த்துவதற்கான அவசியமே இல்லை. பிரம்மா பாபாவை பாருங்கள், சாகாரத்தில் பிரம்மா பாபாவை பின்பற்ற வேண்டும் தானேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபா எப்படி இருந்தாரு? இப்ப பாப் சமான் ஆகிறதுனா நான் இந்த உடலை விட்டு போய் அப்படியே நான் சிவபாபா சமான் ஆயிடுவேன், அப்படி கிடையாது. வாழும்போதே இங்கேயே உடல்ல இருக்கும் போதே எல்லாத்தையும் சகிச்சிட்டீங்களா, எல்லாருக்கூடயும் அன்பா இருக்கிறீங்களா, பிரம்மா பாபா மாதிரி இருக்கிறீங்களா? சாக்காரத்துல பிரம்மா பாபா எப்படி இருந்தாரு, அவரை ஃபாலோ பண்ணணும் தானே அப்படின்னு கேக்குறாரு. இங்கேயே அப்படி இருந்தா தானே நீங்க தேவதைன்னு சொல்ல முடியும், ஃபரிஸ்தா மாதிரி இங்க ஆனா தானே தேவதையா ஆக முடியும்.
அதனால கேக்குறாரு பிரம்மா பாபா தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையை கடைசி நேரம் வரை சாகாரத்தில் நடைமுறைப்படுத்தி காட்டியவர். பிரம்மா பாபா எப்படிப்பட்ட ஆள்னா தியாகம் பண்ணாரு, எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு, சம்பூர்ண தியாகி அவரு. சர்வசிய தியாகின்னு சொல்லுவாங்க, சர்வம்ச எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. அதாவது அந்த பெயர் புகழ் கூட எனக்கு வேணாம், அந்த அவரோட அந்த பேரை புகழ கூட தியாகம் பண்ணார். அந்த தியாகம் பண்றன்றத கூட தியாகம் பண்ணவர். அதை கூட பெருமையா பேசினா அவருக்கு பிடிக்காது. நான் தியாகம் பண்ணிட்டேன், நான் பாபாவுக்காக இதெல்லாம் விட்டுட்டேன், அதெல்லாம் கூட அவர் பேச மாட்டார். அந்த மாதிரி சர்வம்ச தியாகி. தியாகம் பண்ணாரு, தபஸ்யா பண்ணாரு, எந்த நேரம் பாபா நினைவுல இருந்தாரு. மற்றும் சேவையை கூட கடைசி நாள் அன்னைக்குதான் அவரு ஃபரிஸ்தாவாகி போக போறாரு. அன்னைக்கு கூட காலையில உடம்பு சரியில்லை, ஆனாலும் முரளி கிளாஸ் தவற விடல. சாயங்காலம் போய் முரளி கிளாஸ் எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு பாபா உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் எடுத்துக்கிறேன்னு பிரகாஷ்மணி தாதி சொல்றாங்க, ஆனா கேட்கல. சாயங்காலம் போயிட்டு லெட்டருக்கெல்லாம் ரிப்ளை பண்றாரு. லெட்டருக்கு ரிப்ளை பண்ணிட்டு அப்புறம் இரவு வகுப்பு எடுத்துட்டு வந்துதான் படுக்கையில இருந்து அப்புறம்தான் சரீரம் விட்டாரு. பாருங்க, அவர் கடைசி நேரம் வர சேவையை நடைமுறைப்படுத்தி காட்டியவர். தன்னுடைய கடமையை, அதாவது சிவத்தந்தை தன் மூலம் மகா வாக்கியத்தை உச்சரிப்பதற்கான கடமையை கடைசி நாள் வரை தொடர்வதற்கான கடமையை ஆற்றினார். கடைசி முரளி நினைவில் இருக்கின்றது தானேன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. 3 சப்தங்களின் வரதானம் நினைவிருக்கிறதா? கடைசி முரளியோடைய சாராம்சம் இதுதான். நிராகாரி, நிர்விகாரி, மற்றும் அகங்காரி ஆகுங்கள். இதுதான் கடைசியா அவர் உச்சரிச்ச வார்த்தைகள். இந்த 3 சப்தங்கள் இதுதான் வரதானம். பாபா பிரம்மா பாபா வாயிலிருந்து கடைசியா சொன்னது. இது நினைவிருக்குதான்னு கேக்குறாரு. அதாவது நிராகாரி, மனசுக்கு நிராகாரி, சொல்லுக்கு அகங்காரி, செயலுக்கு நிர்விகாரி. 5 விகாரமும் இல்லாம செயல் செய்யணும். ஸோ வார்த்தை அகங்காரி, பணிவா பேசணும். நிராகாரி, மனசுக்கு நிராகாரி, மனசு எப்பயுமே பரந்தாமத்துல இருக்கணும், புத்தி பரந்தாமத்துல இருக்கணும். இதை 3 தான் பாபா கடைசியா சொல்லிட்டு போனது. யாருக்கு நினைவிருக்கின்றதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள்ன்றார். அனைவரும் கைகளை உயர்த்துகின்றார்கள். அனைவருக்கும் நினைவிருக்கின்றதா? நல்லது, வாழ்த்துக்கள். தியாகம் கூட கடைசி நாள் வரை செய்தார். தன்னுடைய பழைய அறையை விடவில்லை. குழந்தைகள் எவ்வளவு அன்போடு பிரம்மா பாபாவிடம் சொல்லி பார்த்தார்கள். ஆனால் குழந்தைகளுக்காக கட்டப்பட்டது என்று கூறி தான் பயன்படுத்தாமல் இருந்தார். அவர் அந்த பழைய அறை, அவரோட பழைய அறையில தான் இருந்தார் கடைசி வரைக்கும். வேற நல்ல லக்ஸுரியஸான ரூம்ல கூட அவர் தங்கல. பாபா ரூம்லாம் கட்டி அந்த ரூம்ல அவர் அஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு கீழே தான் அந்த ரூம்ல தான் இருந்தார் கடைசி வரைக்கும். குழந்தைகளுக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லி அந்த வேற அறையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அவரோட பழைய அறையில தான் இருந்தாரு. மேலும் சதா 2:30, 3 மணிக்கு எழுந்து தனக்காக தபஸ்யா செய்தார். கடைசி அது வயசான ஒரு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு இல்லையா? அப்ப அந்த வயசுலலாம் நம்மளால எழுந்திருக்க முடியுமா காலையில? ஆனாலும் 2:30, 3 மணிக்கு எழுந்து தனக்காக தபஸ்யா செய்தார். சம்ஸ்காரத்தை தகனம் செய்து கர்மத்தை வென்ற நிலை அடைஞ்சாரு. இப்படிதான் பாபா நினைச்சு பழைய சம்ஸ்காரம், அவருக்கு மட்டும் எல்லா சம்ஸ்காரம் இல்லாமல இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனா அது அவரு யோகா பண்ணி அதை அழிச்சிட்டு இருப்பாரு. அது வெளியே காமிக்கல. இப்ப அம்மா இருந்தாங்க, பிரம்மா பாபா இருந்தாங்கன்னா கோவப்பட்டாங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா ஆரம்பத்திலேயே அவங்க 2 மணிக்கு ஏஞ்சி சம்ஸ்காரத்தை யோகா பண்ணி சம்ஸ்காரத்தை அழிச்சிட்டாங்க. எந்த விகாரத்தையும் அவங்க வெளிப்படுத்தவே இல்லை, அப்படியே அழிச்சிட்டாங்க. தனக்குள்ளார யோகா பண்ணி அழிச்சிட்டாங்க. சம்ஸ்காரத்தை தகனம் செய்து கர்மத்தை வென்ற நிலையை அடைஞ்சார். அவ்யக்தம் ஆகினார். அப்புறம் ஃபரிஸ்தாவாக ஆகினார். எதை யோசித்தாரோ அதை செய்து காட்டினார் இல்லையா? என்ன நடக்கணும், அதாவது நம்ம என்ன மாதிரி ஆகணும், ஃபரிஸ்தாவா ஆகணும்ட்டு நினைச்சாரு, அதை செஞ்சு காட்டினார். சொல்வது, யோசிப்பது மற்றும் செய்வது 3ம் சமமாக பிரம்மா பாபாட்ட இருந்தது. தந்தையை பின்பற்றுங்கள். இப்ப பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டாரு. அவர் புக்கை படிக்க மாட்டீங்கன்ட்டு இன்னைக்கு முரளிலே அவரை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டாரு. கடைசி வரை தன்னுடைய கடமையை முழுமையாக ஆற்றினார் இல்லையா? பிரம்மா பாபா கடைசி வரைக்கும் அவரோட கடமையை செஞ்சார். கடிதங்களுக்கு கூட எழுதினார். எத்தனை கடிதங்கள் எழுதினார்? அதாவது குழந்தைகள் லெட்டர் எழுதுவாங்க, அந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ணுவாரு பாபா. சிவபாபா பிரம்மா பாபாவோட ரிப்ளை பண்ணுவாரு. இருந்தாலும் எழுதணும் இல்லையா? அது எழுதுறது பிரம்மா பாபா தான் எழுதி அனுப்புவாரு. கடைசி வரைக்கும் அந்த சேவையை செஞ்சாரு. சேவையும் விடவில்லை. தந்தையை பின்பற்றுங்கள். அதாவது உடலை விடுற டைம் முன்னாடி வரைக்கும் சேவையை விடலை. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு அவர் சேவை செய்யறத நிறுத்தல. அது மாதிரி தந்தையை பின்பற்றுங்கள்ன்றாரு. அகண்ட வள்ளலாக, இடையீடு அல்லாத வள்ளலாக, வெறும் வள்ளலாக அல்ல, அகண்ட வள்ளலாக,
இருந்தார் பாபா. அகண்ட வள்ளலாக நடைமுறையில் கடைசி வரை தன் ரூபத்தில் வெளிப்படுத்தினார். பிரம்மா பாபா வெறும் வள்ளலா இல்ல, சதா அகண்ட வள்ளலா, இடையீடு இல்லாத வள்ளலா இருந்தாரு. நடைமுறையில இருந்தாரு. யார் வந்தாலும் கையில ஏதாவது கொடுத்து அனுப்புவாரு. மனசா சேவை மூலமா எந்த நேரமும் சேவை பண்ணிட்டே ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாரு. அன்பு, அமைதி, சுகம், சாந்தி. வாயாலையும் ஞான ரத்தினங்களை கொடுத்துட்டே இருந்தாரு. கையாலையும் யார் எது வந்தாலும் ஏதாவது எடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு. அது மாதிரி அகண்ட மகாதானியா, அகண்ட வள்ளலாக இருந்தாரு. கடைசி வரை எந்த ஆதாரமும் இல்லாமல் தபசி ரூபத்தில் அமர்ந்தாரு. இப்போது குழந்தைகளோ அமர்வதற்கு ஆதாரம் எடுக்கின்றீர்கள் இல்லையான்னு சொல்றாரு. அவர் கடைசி வரைக்கும் அந்த தபசி ரூபத்துல தான் இருந்தாரு. இங்க அத சேர் இருக்குதோ இல்லையோ, எங்க உட்காரணுமோ அங்கே உட்கார்ந்தாரு. இப்ப நம்ம அமர்வதற்கு ஆதாரம் எடுக்கிறோன்றாரு. ஆனால் பிரம்மா பாபா ஆதியிலிருந்து அந்திமம் வரை தபசி ரூபத்தில் தான் இருந்தார். கண்களுக்கு கண்ணாடி அணியவே இல்லையாம் பாபா. அவரும் வயசானவர், அவர் கண்ணாடி போடவே இல்லையாம். இது சூட்சுமமான சக்தி அவருக்குன்னு சொல்றாரு. நம்மளாம் இப்ப கண்ணாடி போட்டிருக்கலாம், பாபா கண்ணாடியே அணியவில்லை, கண்களுக்கு கண்ணாடியே அணியவில்லை. அது சூட்சுமமான சக்தின்றாரு. நிராதாரம், எதையும் சார்ந்து அல்லாத நிலைன்னு சொல்றாரு. சரீரம் பழையது, அதாவது எப்படி இருந்தாருன்னா எதையும் சார்ந்து அவர் இல்ல. கண்ணாடி இருந்தாதான் நான் முரளி படிப்பேன், அந்த மாதிரி எதையும் சார்ந்து இல்லைன்றாரு. சரீரமும் பழையது, நாளுக்கு நாள் இயற்கை, காற்று, நீர் ஆகியவை மாசுபட்டு இப்ப வருகின்றது. எனவே பாப்தாதா தங்களிடம் ஏன் ஆதாரத்தை எடுக்கிறீங்க, ஏன் கண்ணாடி அணிகிறீர்கள் என்று கேட்பதில்லை, நன்றாக அணிந்து கொள்ளுங்கள் சொல்றாரு பாபா. பாபா இப்ப என்ன சொல்றாரு, அதுக்காக பாபா ஏன் ஆதாரம் எடுக்கிறீங்க, கண்ணாடி அணியறீங்கலாம் கேட்கல. கண்ணாடி வேணுமா போட்டுக்கோங்கன்றாரு. ஆனால் சக்திசாலியான நிலையை அவசியம் உருவாக்குங்கள்னு சொல்றாரு. முழு உலகிற்கான காரியத்தை முடித்து விட்டீர்களா, பாப்தாதா தங்களிடம் கேள்வி கேட்கிறாரு. விஸ்வ கல்யாண காரியம் முடிவடைந்து விட்டது என்ற திருப்தி உங்களுக்கு இருக்கின்றதான்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது முழு உலகத்திலயும் இப்ப காரியம் முடிஞ்சிருச்சா, தூய்மை காரியம், தூய்மைப்படுத்துற காரியம் முடிஞ்சிருச்சா, அந்த திருப்தி உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறாரு. யார் விஸ்வ கல்யாண காரியம் முடிவடைந்து விட்டது என்று புரிந்துள்ளீர்கள், அவர்கள் கைகளை உயர்த்துங்கள்ட்டு சொல்றாரு. நம்மளை கேட்கிறாரு. இப்ப உலக மாற்ற காரியத்துல, உலக நன்மைக்கான காரியம் முடிஞ்சிருச்சுன்னு யாரு புரிஞ்சிருக்கிறீங்களோ அவங்க இப்ப கையை உயர்த்துங்கன்றாரு. ஒருவர் கூட இல்லையான்ட்டு கேட்கிறாரு. யாரும் கையை உயர்த்தல, ஏன்னா முடியல இல்லையா, அதனால யாரும் கையை உயர்த்தல. ஒருவர் கூட கைகளை உயர்த்தவில்லை. பிறகு விநாசம் நடக்க வேண்டும் என்று எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு நம்மளே கேட்கிறாரு. நம்ம தானே கேட்டோம் விநாசம் எப்ப வரும் எப்ப வரும்ன்ட்டு. அதனால பாபா கேட்கிறாரு, உலக மாற்ற காரியமே ஒன்றும் முடியல, அப்புறம் எப்படி விநாசம் நடக்கணும்ட்டு, எப்படி எத்தனை வருஷத்துக்குள்ள முடியும் பாபா, எத்தனை வருஷத்துக்குள்ள நடக்கும்னு நம்ம கேட்கறது கேள்விக்கு விநாசம் மட்டும் நடக்கணும்ட்டு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. காரியத்தை முடிக்கவில்லை, இன்னும் காரியம் முடியல. நல்லது. நாலா பக்கங்களும் உள்ள சதா ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் முன்னேறி செல்லக்கூடிய, சதா தைரியத்தின் மூலம் பாப்தாதாவிடம் பல மடங்கு உதவி பெறுவதற்கு பாத்திரமாக ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா வெற்றி ரத்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளராக ஆகி இருந்தீர்கள், இப்போதும் வெற்றியாளராக ஆகி இருக்கின்றீர்கள், மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியாளர்களாகவே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட வெற்றியாளர் குழந்தைகளுக்கு சதா ஒரு தந்தை, இரண்டாவதாக யாருமே இல்லை என்று இருக்கக்கூடிய, சன்சாரின் உலகின் மீது ஈர்ப்பு இல்லாமல், மேலும் சம்ஸ்காரத்தின் மீது ஈர்ப்பு இல்லாமல், 2 ஈர்ப்புகளிலிருந்தும் முக்தி பெற்று இருக்கக்கூடிய சதா பாப் சமான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், மேலும் நமஸ்காரம் சொல்றாரு. நாம் இனிமையான குழந்தைகள், இனிமையான தாய் தந்தைக்கு, ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம் 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 சொல்றோம். வரதானம், சதா காலத்திற்கான கவனம் என்பதன் மூலம் வெற்றி மாலையில் மணியாக வரக்கூடிய நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப சதா காலத்துக்கும் அட்டென்ஷன் வைக்கிறது மூலமா வெற்றி மாலையில 108 மணி மாலையில வரக்கூடிய நீண்ட காலத்திற்கான வெற்றியாளர் ஆகுக வரதானம் கொடுக்குறாரு. நீண்ட காலத்திற்கான வெற்றியே வெற்றி மாலையில் மணியாக நம்மளை ஆக்குது. வெற்றியாளர் ஆகுவதற்கு சதா தந்தையை தன் முன்னால் வையுங்கள். எதை தந்தை செய்தாரோ அதையே நாம் செய்ய வேண்டும். இப்ப 108ல வெற்றி மணி மாலையில வரணும்னா பாபா பிரம்மா பாபாவை முன்னாடி வைங்க. அவர் என்ன செஞ்சாரோ அதை தான் நம்ம செய்யணும். ஒவ்வொரு அடியிலும் எது தந்தையின் சங்கல்பமோ அதுவே குழந்தையின் சங்கல்பமாக இருக்க வேண்டும். இப்போ அடி மேல அடி எடுத்து வைக்கும் போது இது பிரம்மா பாபா செஞ்சிருப்பாரா, இந்த டைம்ல பிரம்மா பாபா என்ன பண்ணிருப்பாரு, இதே டெஸ்ட் பேப்பர் பிரம்மா பாபாவுக்கு வந்திருக்கும்ல, அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அந்த மாதிரி உங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும். எது தந்தையின் சொல்லாக இருந்ததோ, அவர் என்ன பேசியிருப்பாரு, அதுவே குழந்தையின் சொல்லாக இருக்க வேண்டும்.
அப்பொழுதே வெற்றியாளர் ஆகுவீங்கன்றாரு. அவருடைய சொல்லு செயலும் நம்மளோட சொல்லு செயலும் வேற மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்ம வெற்றிமணி மாலையில எப்படி வர முடியும்? அதான் பாபா சொல்றாரு, எல்லாத்தையுமே நீங்க செய்யும் போதும் எண்ணம் உருவாக்கும் போதும் சொல்லோ செயலோ இது பிரம்மா பாபா இந்த மாதிரி செய்வாரா அப்படின்னு யோசிச்சு செஞ்சாலே கரெக்டா வெற்றியாளரா ஆகுவீங்கன்றாரு. இதற்கான கவனம் சதா காலத்திற்கு இப்ப இருக்க வேண்டும். அப்போதே சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியம் பலனாக கிடைக்கும். ஏனெனில் எப்படி புருஷார்த்தமோ எப்படி முயற்சியோ அப்படிதான் பலன் சொல்லி பாபா சொல்றாரு. சதா காலத்திற்கான புருஷார்த்தம் எனில் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியம் சொல்றாரு. பி.கே. ஆனந்த்ல இருந்து சரீரம் விடுற வரைக்கும் சதா கால புருஷார்த்தம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிறீங்கன்னா நீண்ட கால ராஜ்ய பாக்கியம் உங்களுக்கு. இங்கே நீண்ட கால ராஜ்ய அதிகாரியா இருந்தீங்கன்னா அங்க சதா காலத்துக்கான ராஜ்ய பாக்கியம் சொர்க்கத்துல கிடைக்கும்ன்றாரு. ஸ்லோகன், சேவையில் சதா ஆஜராகுவது என்பது உண்மையான அன்பின் அடையாளமாகுன்றாரு. பாபா சேவைன்னு சொல்றாங்கன்னா சதா அந்த டைம்ல போய் ஆஜராயிடணும். நம்மளால முடிஞ்சது அந்த அணில் சேவை மாதிரி ஏதாவது நம்ம செஞ்சிடணும் இல்லையா? அந்த மாதிரி சதா ஆஜராகும் போது அதுதான் பாபா மேல இருக்கிற உண்மையான அன்பின் அடையாளம் ஆகும்னு சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை, ஆன்மீக நிலையில் இருக்கும் பயிற்சி செய்க, உள்முகமாகுக. எப்படி ஒரு மனிதன் கண்ணாடி முன்னால் நின்ற உடனேயே அது சுயத்தை மனிதரை பிரதிபலிக்கும் காரியத்தை செய்து விடுகின்றதோ அதே போல உங்களுடைய ஆத்மீக ஸ்திதி சக்தி என்ற கண்ணாடி முன்னால் எந்த ஒரு ஆத்மா வந்தாலும் ஒரு நொடியில் சுயத்தினுடைய ஆத்மாவினுடைய சொரூபத்தின் தரிசனத்தை அல்லது சாட்சாத்காரத்தை பெற்றுவிட வேண்டும். எப்படி கண்ணாடி முன்னாடி நின்னா நம்மளுடைய உடல் தெரியுது இல்லையா? கண்ணாடி வந்து பிரதிபலிக்குது. அது போல நம்ம முன்னாடி நின்னோம்னா நம்ம வந்து ஆத்மீக ஸ்திதியில இருக்கணும். அப்ப எந்த ஒரு ஆத்மா நமக்கு முன்னாடி வந்தாலும் அவங்க ஆத்மான்றத அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த தரிசனத்தை அவங்க அடையணும். அந்த மாதிரி நீங்க சாட்சாத்காரத்தை அவங்க காட்சியை அடையணும்ன்றாரு. அவங்க ஆத்மான்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய நிலை வந்து ஆன்மீக ஸ்திதியில இருக்கணும்ன்றாரு. நம்ம ஆத்ம உணர்வுல இருந்தாதான் எதிர வரவங்களுக்கு ஆத்ம உணர்வு தான் ஆத்மான்றதே அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடத்தையிலும் ஆன்மீகத்தன்மையின் இருப்பு இருத்தல் வேண்டும்ன்றாரு. இப்ப நம்மளுடைய ஒவ்வொரு செயல்லையும் நடத்தையிலையும் நம்ம வந்து ஒரு ஆத்மா, அப்ப நம்ம ஒரு ஃபரிஸ்தா அப்படி இருந்தோம்னா நம்ம மேல அந்த ஈர்ப்பு வந்து மற்றவங்களுக்கு இருக்கணும்ன்றாரு. யார் தூய்மையான ஆத்மீக பலம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரையும் தன் பக்கம் அவசியம் ஈர்ப்பார்கள்ன்றாரு. யார் தூய்மையான ஆத்ம பலம் உள்ள ஆத்மாவாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் அவங்க பக்கம் அவசியம் ஈர்ப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.